அன்பு விருச்சிக ராசி நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். மறு ஜென்ம பிறவி எடுத்து நீங்கள் மறுபடியும் இந்த பிரபஞ்சத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு நேரமோ காலமோ கைகூடி உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்றது தான் உங்கள் கிரக பலன்கள் சொல்லக்கூடிய ஒரு மறுக்கவே முடியாத ஒரு உண்மைகளாக இருக்குது. வருகின்ற கிரக பெயர்ச்சி உங்கள் வாழ்நாள்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிங்க. சுக்கிர பகவான் டிசம்பர் 26ஆம் தேதி துலாம் ராசியிலிருந்து உங்களோட விருச்சிக ராசிக்கு வர்றதா இருக்கிறாரு. அப்படி அவர் வராரு அப்படின்னு சொன்னால், ஒருத்தனுக்கு சுக்கிர தசை அடிச்சிருச்சு அப்படின்னா அவனுக்கு வரக்கூடிய செல்வத்தையும் செழிப்பையும் இந்த பிரபஞ்சம் தடுத்து நிறுத்துமா? கண்டிப்பாக செய்யாது. ஏன்னா சுக்கிரனுக்கு அவ்வளோ சக்தி. சுய ஜாதகம் கொஞ்சம் மாறுபடும். இது பொதுவான ஜாதக பலன்தான். கால புருஷருக்கு 8ஆம் ராசியாக இருக்கிற விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறந்த அனைத்து விருச்சிக ராசி நண்பர்களுக்குமே இந்த 2024 ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு திலகமாக தான் இருக்க போகுது. எப்படி வெற்றிக்கான திலகமாக இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, வருமானம் பெருகும். ஃபஸ்ட்டு விஷயம், வருமானம் பெருகிட்டாலே நமக்கு இருக்கிற எல்லா கஷ்டமும் தன்னால் குறைஞ்சிடும். வருமானம் பெருகிறதுக்கு இத்தனை நாள் தடையாக இருந்த அத்தனை விஷயங்களுமே சுக்குநூறாக உடஞ்சி சின்னாபின்னமாக செதறப்போகுது அப்படின்றது தான் உண்மை. உங்கள் கிரக பலன்கள் அதை தான் சொல்லுது. விருச்சிக ராசியில் இருக்கிற அத்தனை நண்பர்களுமே இது நாள் வரைக்கும் நீங்கள் உங்களோட உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு பாகத்தால் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஒன்று முக்கியமாக முதுகு எலும்பு நடுவில் இருக்கிற அந்த குறுக்கு எலும்பு ரொம்பவே வலிச்சிருக்கும். உட்கார முடியாது, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது. ரெண்டாவது வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இப்படி நீங்கள் உங்கள் உடம்பே உங்களுக்கு ஒத்துழைக்காமல் இருந்திருக்குங்க. ஏன்னா சந்திரன் நீச்சத்தில் இருக்கார். அவர் ஏதாவது ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் அது எல்லாத்தையுமே சுக்கு நூறாக உடச்சி போடுறதுக்கு சுக்கிர தசை உங்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வருகின்ற 2024ஆம் ஆண்டில் விருச்சிக ராசியில் இருக்கிற அத்தனை அன்பர்களுமே, அத்தனை ஜீவராசிகள்னு கூட எடுத்துக்கலாம், நல்லது மட்டுமே தான் நடக்கும். உங்களுக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும். நல்லது மட்டுமே தான் நடக்கும். இதை யார் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு வரப்போகிற நல்லதை யார் நினச்சாலுமே தடுக்க முடியாது. கோடீஸ்வர யோகம் வரப்போகுதுங்க. லாட்ரியில் வின் பண்ணக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு 100% இருக்குங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நீங்கள் எங்கேயோ போக போகிறீங்கங்க. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வராமல் நின்றுக்கிட்டு இருந்த பணம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. நீங்கள் நினச்சாலும் தடுத்து நிறுத்தினாலும் அது நிற்காது. நான் உங்ககிட்ட இருப்பேன் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமியே உங்களை தேடி வர போகிறாங்கங்க. திருமணமே ஆகாமல் இருந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த 2024 திருமணம் யோகம் இருக்குது. திருமணம் நடந்தே தீரும். காதல் திருமணமாக இருந்தால் இன்னும் சிறப்பு. கண்டிப்பாக அந்த காதல் உங்கள் 2 பேருக்கு நடுவில் மலர்ந்து அது திருமணத்தில் கண்டிப்பாக முடியும். பூமி யோகம் ரொம்ப சேஷ்டம். வீடு வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வீடு வாங்கிடுவீங்க. வீடு வாங்கின இடத்துல இன்னொரு ஃப்ளோர் கட்டுறதா இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு ஃப்ளோர் கட்டுவீங்க. ஏற்கனவே மனையெல்லாம் வாங்கி வச்சாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பூமி பூஜையை போட்டு வீடு கட்டுறதுக்கான அத்தனை சிறப்பான வேலையுமே ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு பேர் தான் விபரீத ராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை வேணும். முதல்ல நீங்கள் இது எல்லாமே பண்ணிடுவீங்க, உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நம்பணும். ஆனால் நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் சுக்கிர தசை உங்களுக்கு அடிக்கிறது உறுதி. இதை யாராலுமே மாற்ற முடியாது. இனி உங்களுக்கு தோல்வியே இல்லைங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே தொட்டதெல்லாம் தோல்வியாக இருந்தாலும் இனி நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்கும், தொட்டது எல்லாமே விளங்கும். 6வது இடத்துல இருக்கிற பஞ்சபஸ்தான அதிபதி 7வது இடத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவிக்கு உள்ள இருந்த இத்தனை நாள் பெரிய பிரச்சனை எல்லாமே அப்படியே தகுடு பொடி ஆகுங்க.
சுக்குநூறாக இருந்த இடமே தெரியாமல் அத்தனை பிரச்சனைகளுமே மறைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஜோதி மலரக்கூடிய பொற்காலம் உங்களுக்கு பிறந்துடுச்சு. கடன் கண்டிப்பாக தீரும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த கடன் கண்டிப்பாக தீரும். ஏதோ ஒரு வகையில் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு, உங்கள் ராசிக்கு, உங்கள் கிட்ட உங்களுடைய ஐக்கியமாக போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. மெட்டல் சார்ந்த தொழில் செய்கிற அத்தனை பேருமே வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத உச்சத்தில் போய் உட்கார போகிறீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? விருச்சிக ராசியில் பிறந்த அத்தனை ராசிக்காரர்களுமே சரி, அத்தனை லக்னக்காரர்களுமே சரி, ஏன் அத்தனை ஜீவராசிகளுமே சரி, வருகின்ற 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு பொற்காலம்தான். முருகப்பெருமானை மட்டும் வழிபடுறதை நிறுத்திடாதீங்க. ஐயா சரவணபவ போற்றி அப்படின்னு அந்த முருகப்பெருமானை பற்றி கொண்டு நீங்கள் நித்தம் அவரை நினச்சிக்கிட்டே இருங்க. வெற்றி வேலன் உங்களுக்கு சேஷ்டமாக அவர்கிட்ட இருக்கிற வேளாலேயே உங்களுக்கு வர கெட்டது அத்தனையுமே சூரசம்ஹாரம் செய்யப்படும் அப்படின்றது தான் உங்கள் கிரகத்தில் இருக்கிற உண்மைகள். அதனால் முருகப்பெருமானை மட்டும் வழிபடுறதை நிறுத்திடாதீங்க. தினமும் ஒரு 10 நிமிஷம் உங்களால் முருகப்பெருமானோட ஸ்தலத்தில் போய் உட்கார முடியல அப்படின்னு சொன்னாலும் உங்கள் மனசில் அவருக்கு ஒரு சின்ன இடத்த கொடுத்து முருகா போற்றின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வருகின்ற 2024ஆம் ஆண்டு ஒரு பொற்காலம் என்பதை யாராலையும் மாற்ற முடியாது. முருகப்பெருமான் உங்களுக்கு பக்கபலமாக உங்கள் கூடவே இருந்து உங்களை அவர் மேலே ஏற்றி விடுவாருங்க, மேலே தூக்கி விடுவாருங்க. நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அடுத்த காணொளியில் விரைவில் விருச்சிக ராசி நண்பர்களை சந்திக்கிறேன். இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி நல்லா இருக்க போகிறாங்க அப்படின்றத யாராலையும் மாற்ற முடியாது. நன்றி.